இன்னைக்கு வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல வந்திருக்க கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட ஒன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துல வந்து இந்திரன்ஸும் ஒரு பொண்ணும் வந்து ட்ரெயின்ல கேரளாலேருந்து சென்னைக்கு வராங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பேக்க வந்து ஆட்டைய போட்டு போயிறானுங்க. ஸோ அந்த பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 பவுண்ட் நகை வந்து இருக்குங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. போலீஸும் வந்து குறிப்பிட்ட நகை தான் மீட்டு குடுக்குறாங்க. அந்த நகையும் வந்து நாங்க இப்ப தரமாட்டோம். கோர்ட்ல போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போனா, கோர்ட்டே வந்து ஃபுல்லா கரப்ஷனா இருக்குங்க. ஸோ அங்க வந்து ஒரு லாயர புடிக்கிறாங்க. அந்த லாயர் தான் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி. இவர எதிர்த்து எந்த கேஸும் வந்து அ யாராலயும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு ஆளு. ஃபுல்லா கரப்டடான ஒரு ஆளு. ஸோ இவர்கிட்ட போய் அவர் மாட்டிக்கிறாப்ல. ஹியரிங் போட்டு, போட்டு, போட்டு இவர்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் ஆட்டைய போடுறாங்க. இவர் வந்து வெக்ஸ் ஆயி போய் கோர்ட்டுக்கு வெளியே இருக்கிற சாமிய போயி, "எப்படியாவது என்ன காப்பாத்து" அப்படின்ற மாரி வேண்டுறாப்ல. அந்த சாமி வந்து ஒரு மனித ரூபத்துல ஒரு அட்வொகேட்டா உள்ள வராரு. அவரு தான் வந்து சூர்யா. ஸோ படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம சூர்யாவோட என்ட்ரியே இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கா தான் தெரிஞ்சுச்சு. ஆரம்பத்தில வந்து நம்ம எந்த படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றதே கன்ஃப்யூஸ் ஆயிடுது. நம்ம ஆர்ஜே பாலாஜி படத்துக்கு வந்திருக்கோமா? இல்ல சூர்யா படத்துக்கு வந்திருக்கோமா? அப்படின்ற மாரி டவுட் வந்துருது. கடவுள் வந்து ஒரு மனித ரூபத்தில வந்து உள்ள வராங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி. ஸோ ஜி.கே. விஷ்ணு அவரோட சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் வந்து மிரட்டி விட்டுருக்காப்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எமோஷனல் சீன்ஸ், இந்திரன்ஸ் அவரோட கேரக்டரைசேஷன். ஸோ அவ்வளோதான். இந்த 3 தான் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவிட்டி. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே. ஃபுல் சொதப்பல் ஸ்க்ரீன் ப்ளே. அங்கங்க நெறைய கிரிஞ்ச் சீன்ஸா வந்து போட்டு தாக்கிட்டாப்ல. நெறைய ரிவ்யூஸ்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. படம் வந்து அட்டகாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர் வந்து ஏன் இந்த கதைய சூஸ் பண்ணாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சூர்யாவோட மெயின் கோர் ஸ்ட்ரென்த் அத வந்து யூஸ் பண்ணவே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாரி ஒரு கதாபாத்திரம் பண்ணது எனக்கு ஒரு வந்து பர்சனலா ஒட்டவே இல்ல. ஒரு இவரு வந்து ஒரு கடவுள். ஓகேயா? ஒரு எல்லைக்கு அப்புறம் இவருக்கு பவரே இல்ல. அப்படின்ற மாரி சீன்லாம் வச்சிருக்காப்ல. அது எந்த அளவுக்கு ஒட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. மக்களும் எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் த்ரிஷாவோட கேரக்டரைசேஷன் வேஸ்ட். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் குடுத்துருக்கலாம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளு. அவங்க வந்து இந்த படத்துல யூஸே பண்ணல. நட்டி ஓகே சொல்வேன். ஆக மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குடுத்த ஹைப்புக்கு இந்த படம் வந்து அவ்வளோ ஒர்த்துலாம் இல்லைங்க. ஓகேவான ஒரு படம் தான். தேங்க் யூ.